சண்டே ஆஃப்டர்நூன் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காண்டி எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் ஆயிலும் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 3லேருந்து 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், கிரேவி நிறையா வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க, இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா மசியணும், அப்போ தான் கிரேவி நல்லா வரும். நெக்ஸ்ட்டு சிக்கன், நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் அப்படியே போடாதீங்க, லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள். அண்ட் சூப்பராக வரும். அண்ட் டேஸ்ட்டு அண்ட் கலர் சூப்பராக இருக்கும். லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வறுத்த மசாலாவை போட்டுட்டேன். அண்ட் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நம்ம ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.